ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணம் சமையல். நமக்கு இன்றைக்கி ஈஸியாக பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா ஒரு கப்பு. நான் இன்றைக்கி சுருள் பாஸ்தா எடுத்துருக்கிறேன். பூண்டு ஒரு 3 பல்லு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணிக்கணும். குடமிளகா பாதி குடமிளகா பொடியாக கட் பண்ணிக்கணும். பெரிய சைஸ் குடமிளகா, அதனால் நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி பெரிய சைஸ் ஒன்று, இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பொருள்: கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன், சீரகம் ஒரு பிஞ்சு. அதிகமாக போட்டால் ஸ்மெல் வரும், சீரக ஸ்மெல், அதனால் சீரகம் கொஞ்சமாக, உப்பு ஒரு ஸ்பூன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை உள்ளே போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் பாஸ்தா போடணும், அப்போ தான் சீக்கிரம் வேகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மூடி வச்சிடாதீங்க, மூடி வச்சா பொங்கி வரும், அதனால் அப்படியே வச்சுருங்க. இப்போ பாஸ்தா நல்லா கொதித்து வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும். இப்போ ஒரு வடைச்சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். அது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா சேர்த்திக்கலாம். நம்ம குடமிளகா உடனே சேர்த்திட்டோம்னா அது டக்குன்னு வெந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குடமிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி உள்ளே சேர்த்திக்கலாம். அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளை சேர்த்திக்கலாம். கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு. இது தக்காளியும் ப்ளஸ் இந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். லைட்டாக அப்படியே சுருண்டு வரணும் தக்காளி. இந்த மாதிரி வந்தோடனையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் மசாலாவும் பாஸ்தாவும் ஒன்றா சேரும். ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ சூப்பரான பாஸ்தா ரெடி. ஈஸியான இந்த பாஸ்தா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டக்குன்னு செய்கிற ஈஸியான பாஸ்தா ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.